ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படின்ட்டு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்க முடியாதவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. ஸோ நான் அப்பப்போ வந்துட்டு ஒரு சேனலையும் பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்துட்டு ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுன்ட்டு பாருங்கள். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறையா வந்துட்டு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் படித்து கொஞ்சம் வந்துட்டு இதுவும் எடுத்துக்கலாம், நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மெயின்ஸ் ஏதாவது டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மெயின்ஸ் டாப்பிக்கும் சேர்த்தே வந்துட்டு அந்த நோட்ஸ் வந்துட்டு எடுத்துருங்க. மெயின்ஸ்க்கு தனியாக அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் வேணாம். இப்போ இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த எத்தனால் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருந்தது. அதனால் அதை பற்றி வந்து மெயின்ஸுக்காக நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்டு, ஸோ அதனால் என்ன இஷ்யூ வரும் எல்லாமே. நம்ம எப்பயுமே வந்துட்டு மெரிட்ஸ் ஆர் டிமெரிட்ஸ், அதுக்கப்புறமா அதுக்கான கன்க்ளூஷன், இன்ட்ரொடக்ஷன், அந்த மாதிரி வந்துட்டு அதிலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சைட் பை சைட் மெயின்ஸுக்காகவும் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியுதோ அந்தந்த டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருங்க. சைடில் கொஷின்ஸ் மாரி வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன், அதுக்கப்புறமா நடுவில் வந்துட்டு ஒரு 2-3 டாபிக் மாதிரி. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஏதாவது வந்துட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன, ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும், யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேரியஸ் டைப்ஸில் வந்துட்டு யோசித்து அந்த ஆன்சரை நம்ம மேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மெயின்ஸ் எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு டக்குன்னு நம்மளால் யோசித்து எழுத முடியும். கடகடன்னு நம்மளால் வந்துட்டு ஆன்சர் ரைட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தனால் பற்றி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி டார்கெட் வந்து 2030 வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 25 வந்துட்டு ஃபினிஷ் அதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். பெட்ரோலில் வந்து 20% எத்தனால் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம 25 வந்துட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி வந்துட்டு இது பண்ணுறாங்க, எதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு அந்த எத்தனால் எதிலேருந்துலாம் வந்துட்டு ஸோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான பொருள்லாம் என்ன, அந்த பொருள் தயாரிக்கிறதுனால இப்போ வேளாண் சார்ந்த பொருள்லேருந்தே நம்ம வந்து தயாரிக்கலாம். இப்போ வேளாண் சார்ந்த பொருள் அப்படின்னும் போது இப்போ அதில் இருக்கிற கழிவுகள்லேருந்து நம்ம எத்தனால் தயாரிக்க முடியும். அதனால் என்ன ஆகும், அந்த கழிவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் போகும். இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு அதுவும் ஒரு வருமானம் மாதிரி வரும். இது இல்லாமல் டிமெரிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு வேளாண் சார்ந்த பொருள் அதில் இருக்கிற கழிவுகளை வந்து எத்தனால் தயாரிக்கிறதுனால வாட்டர் கன்சப்ஷன்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு பயிர் பண்ணுறதுக்கும் எத்தனால் தயாரிக்கிறதுக்காக பயிர் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற வாட்டரை விட டபுள் மடங்கு ஆஃப் த வாட்டர் வந்து அதோட கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிலத்தடி நீர் மட்டம் குறையிறது, அதுக்காக வாட்டர் அதிகமாக போகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு வரக்கூடும். இதெல்லாம் வந்துட்டு பிரித்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து கன்க்ளூஷன் மாதிரி வந்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மணி நேரம் 1.5 ஹவர்ஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். போக போக படிக்க உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அது ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஐஎன்எம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் படித்தது தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸோ அகெயின் வந்துட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான், அது எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் எவ்ரி பாயிண்ட்ஸுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் வந்து ஐஎன்எம்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு வேறு புக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அந்த
ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசன் 4 லெசன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 11th புக்கில் 12th புக்கில் இருக்கும். ஸோ 11th புக்கில் இருக்காது, 12th புக்கில் இருக்கும். 12th புக்கில் இருக்கிற ஐஎன்எம்மையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அதர் சோர்ஸ் போகணும். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஎன்எம்க்கு என்ன புக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். நான் தமிழ் மீடியம் தான், நான் தமிழில் தான் படிக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த அதர் சோர்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். இங்கிலீஷில் வந்துட்டு சோர்ஸ் நிறையா இருக்கும், அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிக்க முடியும். பட் தமிழில் இருக்கிறவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு புக்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் அது வந்துட்டு நல்ல ஒரு ஆத்தென்டிகேட்டடான சோர்ஸா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து சதீஷ்குமார் அப்படின்றவரோடது. அது பாலிட்டிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐஎன்எம்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த புக்கை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதோட இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னால் இன்றைக்கி ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் அப்படி தான் டச் பண்ண முடிஞ்சது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.